நம்முடைய வாழ்வில் நம்முடைய வார்த்தையினால் மட்டும்தான் மனதை புதுப்பிக்க முடியும். வார்த்தையால் மனதை புதுப்பியுங்கள். வார்த்தையை பிடிச்சிக்குங்க. தீர்க்க தரிசனங்களை நோக்கி ஓடாதீங்க. உங்களுக்கு வார்த்தைகளை சில நேரங்களில் நல்ல வார்த்தைகளை வாசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஒரு வார்த்தையை அனுப்புவார் தேவன். இந்த வசனத்தை வாசி, இதை நீ கவனி அப்படி சொல்லுவார். உங்கள் உள்ளம் பற்றி எரியும். ஹல்லேலூயா, அக்கினிமயமாகும். ஆகவே வசனத்தை விடாதீங்க. சந்தேகத்துக்கு பதிலாக விசுவாசம், குழப்பத்துக்கு பதிலாக தெளிவு, பலவீனத்துக்கு பதிலாக வல்லமை, இது எல்லாமே வார்த்தையிலேருந்து கிடைக்கும். ஆமென். வார்த்தை இல்லாத எழுப்புதல் எங்கேயுமே கிடையாது. உணர்ச்சி வசப்படுறது, ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அப்படியே அந்நிய பாஷை பேசி விழுந்து எந்திரிச்சு அவன் போய் வாழ்க்கையில் எழுந்திருப்பானானா? இல்லை. இங்கே விழுவ நீ, எந்திரிப்ப நீ. ஆனால் வாழ்க்கையில் விழுந்தா எந்திரிக்கிறதுக்கு முடியாது. வசனம்னா அஸ்திவாரம் போடப்பட்ட, அதாவது கண்மலையில் அஸ்திவாரம் போடப்பட்ட ஒரு வீட்டை போல ஸ்ட்ராங்காக நிற்கும். வசனத்தால் உங்கள் வாழ்க்கை கட்டப்படட்டும்.